பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் போய் சேரும். ப்ளீஸ் நண்பர்களே. வர சொல்லுங்க. சொல்லியாச்சு சார், வந்துகிட்டு இருக்கோம். சொல்லுங்க, வந்துட்டேன். ஓ, உனக்கும் அப்பான்னு சொல்ல முடியாது. அப்படி இல்ல, அவசரமா வர சொன்னீங்கல்ல. பாரா வச்சு செய்யறானுங்கப்பா கற்பசிங்கத்தை. இது எங்க போய் முடியுமோ உங்களுக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், இவர்தான் வில்லன்டா. சொன்னா கேளுங்க. ஏய், நல்லவங்கிட்ட பகைச்சுக்கிடுங்க, வில்லங்கிட்ட பகைக்காதீங்க சொல்லிவிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. வா, நீ சொல்ற விதமே சரியில்லையே. வர சொன்னீங்கல்ல. வா, ஒண்ணு பேச வேண்டாம். இங்க நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், தெரியும்ல? தெரியும். நல்லா இருக்கடா உன் கீழ்ப்படிதலே. யாரு எனக்கு கீழ்ப்படின அவசியம் இல்ல. நான் சொல்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்ட மட்டும் போதும். சொல்லுங்க. உனக்குன்னு பேசி முடிச்சதானே அந்த பொண்ணு? நீங்க தான் பேசுனீங்க. சரிதான், பேசியாச்சுல்ல? நீங்க தான் பேசுனீங்க. பேசியாச்சு, அவ்வளவுதான். என்னைக்கு உனக்குன்னு நான் பேசலாம், உனக்கு மனைவி, அப்படிதானே? இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, உன் மனைவியை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. யார் என் மனைவி? என்ன கவினே, பெரிய பேர் ஆயிட்ட போலுக்கு? நீங்க சின்ன பையனா நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் பேச்ச மீறக்கூடாதுன்னு தெரியாது? தெரியும். பின்ன என்னடா, உன் மனைவியை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் எவளையும் மனைவி நினைக்கவும் இல்ல, எவளுக்கும் நான் தாலி கட்டவும் இல்லையே. பார்ப்பசிங்க சொன்னாலும் அந்த மீனாவ உன் மனைவின்னு பரவாயில்ல. ஒருவேளை பஞ்சாயத்தை மீறினா என்ன தண்டனை கொடுப்பீங்க? டேய், எதிர்த்தே பேசக்கூடாது. இதுல மீறது வேற. மீறலாம் முடியாது. நீ தாலி கட்டித்தான் ஆகணும், குடும்பம் நடத்தித்தான் ஆகணும். இதுல இருந்து மீறினா என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஆறுகிட்ட தானே, அவன் கிங்ஸும் வளர்ப்பாச்சே. மீனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கூட இருக்கணும். உன் மனைவியா நீ 6 மணிக்குள்ள கூட்டிட்டு போற. மன்னிக்கணும்ப்பா, அதுக்கு பதில் ஏதாவது தண்டனை கொடுக்க கொடுங்க. உனக்கு அதுதான தண்டனை? இல்ல, நான் ஐயோ, ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அது குறைவனதான் சாரும். உன் மனைவிக்கு நீதான் பொறுப்பு. உன் மனைவிய உன் கூட கூட்டிட்டு போ. வேற ஏதாவது தண்டனை இருந்தா கொடுங்க. உன் மனைவிய மரியாதையா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வேற ஏதாவது பெரிய தண்டனை இருந்தா கொடுங்க, சந்தோஷமா வாங்கிக்கிறேன். மரண தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்றத மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது, அதை செய்யவும் முடியாது. மகாதேவா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. நாளைக்கு இவனுக்கு கல்யாணம். ஓகே கருப்புசிங்கா, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன். இவங்க 2 பேரையும் மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. என்னமோ பண்ணுதாங்க, ஆனா என்ன பண்ணுதாங்கன்னு தெரியல. இது தெரிஞ்சே ஆகணுமே. சார், போய் ஆக வேண்டிய பாரு. சார், அதான் அந்த பையன் உறுதி சொல்லிட்டு போயிட்டேனே, மரண தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அவளை ஏத்துக்க மாட்டேன்னு. அப்படி பிடிவாதம் பிடிக்கவனுக்கு எதுக்கு அந்த புள்ளையை கட்டி வைக்க பாக்கிய? மரண தண்டனை விட இதுதான் அவனுக்கு பெரிய தண்டனை. அதான். அட பாவி, உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஓ, இதான் அதை விட பெரிய தண்டனையா? ஆகா, சத்தியம் அந்த 2 வில்லனுங்க தான். ஆகா, அந்த இசைப்பொருள் அடிக்கடி வில்ல பயில இருக்கானுங்களா, வில்ல பயில இருக்கானு கேட்கும். அது இப்பதான் எனக்கு அர்த்தம் புரியுது. எதிர்த்து பேசின ஒவ்வொருத்தரையும் என்ன வந்து பார்க்க சொல்லு. அதான் பஞ்சாயத்து இருக்குல்ல, பஞ்சாயத்துக்கும் எல்லாரும் வர முடியாது. யார் யாருக்கு பஞ்சாயத்தோ அவங்கதான் வர முடியும். ஓ, நான் கிங்ஸ் நான் பார்க்கணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. சரி சார், உங்க நெஞ்சு தொட்டு சொல்லுங்க, உண்மையில அந்த மீனா பொண்ணு இந்த குடும்பத்துக்கு தேவையா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த மீனா புள்ள நல்ல புள்ளையா? உங்க புள்ள வாழ்க்கையே நாசம் பண்ண பாத்திருக்கா. அப்பேற்பட்டவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நினைக்கீங்களே, நீங்க உண்மையிலே இசையை பெற்றவர் தானே? ஆமாடா. ஓ, ஏன் சார், உங்க மாப்பிள்ள உண்மையை தப்பு பண்ணிருப்பாரு? ஏய், என் நண்பன் பெத்த புள்ள சுத்த தங்கம், சொம்புலிங்க வாரிசு, நாளைக்கு தெய்வமா நின்று ஆட்சி பண்ணக்கூடியவன். சார், எனக்கு குழப்பாதீங்க சார். அந்த தேர்தல அந்த புள்ள போய் சொல்லுதுன்னு வேற ஏன் சார் இந்த பயத்தில கொண்டு கட்டி வைக்கணும் பாத்தீங்க? இவன் பண்ண தப்புக்கு இவன் என்ன தப்பு பண்ணா? டேய், இவன் கடைக்குட்டியா இருந்துட்டு பண்ணக்கூடாதுலாம் பண்ணான். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நல்ல பிள்ளைல இருக்குமே. ஆமா சார், தங்கமான புள்ளையிலே அதுகளுக்கெல்லாம் வேட்டு வைக்கிறதுக்குதான். சார், புரியல சார். டேய், தங்கத்தை புடமிடுற மாதிரி புடமிட்டு தாண்ட அந்த குடும்பத்தை நாங்க வைக்க போறோம் சார். டேய், இது செம்புலிங்க ஐயா வம்சம். தங்கத்தை புடமிடுற மாதிரி ஒவ்வொரு வரையா புடமிட போறோம். அத்தனை சோதனையில யார் யாரு ஜெயிக்காங்களோ அவங்க மட்டும் தான் அந்த வீட்டுல இருக்க முடியும் சார். கருப்புசிங்கம் டெஸ்ட்ல யார் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தாண்டா இனி இந்த அரண்மனையிலயும் இந்த குடும்பத்துக்குள்ளேயும் இருக்க முடியும். வடிகட்டி உண்மையா பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்க முடியும். தப்பு சவடுது வந்தது போனது அவ்வளவு கழிஞ்சிடும் சார். அப்படி ஒண்ணு அந்த வீட்டை ஒண்ணு இல்லையே. இவன் தானே உள்ள போறாங்க சார், குழப்பாதீங்க சார். டேய், வேட்ட ஆரம்பிச்சாச்சுடா. இனி தங்கத்தை புட விடுற மாதிரி ஒவ்வொருத்தரையோ சலிச்சு எடுக்க போறோம். டேய், இது வரைக்கும் நீ பார்த்தெல்லாம் சோதனையே இல்ல, இனி வரும் பாரு. ஆனா ஒண்ணு, நீரும் இந்த கருப்புசிங்கமும் புரியாத புதிர் தான்.
புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிக்காத வரைக்கும் உனக்கு நல்லது. புரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, உன் தூக்கம் போயிடும். புரிஞ்சிக்காம நான் இங்க போக மாட்டேன். கருப்பு சிங்கம் ரொம்ப நேர்மையானவரு. அவர் ஏன் கவி விஷயத்துல இப்பெல்லாம் நடந்துக்கணும்? நான் பார்த்ததுல பர்ஃபெக்டா ரொம்ப நேர்மையான மனுஷன், உண்மையான மனுஷன்னா இந்த கருப்பு சிங்கம் தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த மீனாவை இவ்ளோ நம்புதாரு? அவ ஏமாத்துறா, என்னமோ பண்ணுதான்னு நமக்கு தெரியுது. அது எப்படி இவ்ளோ ஞானம் உள்ள மனுஷன் அவ பண்றத நம்புத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? சட்டை போட்டுன்னு வந்தமா, இசைய போட்டு தள்ளமா, போனமான்னு இருக்கலாம்னு பார்த்தா இங்க பெரிய ட்விஸ்டே ஓடிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் நம்ம இசை மேல கைய வச்சோம், இல்ல வைக்க முடியாது. சரி, போத்து இருந்ததா பாப்போம். கிங்ஸ்லேன், கிங்ஸ்லேன். என்ன? நான் கிங்ஸ்லேன் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? நான் உன் புருஷனை கூப்பிட்டேமா? இல்ல, அவரை பார்க்க முடியாது, என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஆர்டர் போட்டா நாங்க கேட்டோம். ஆமா, என் புருஷனை பார்க்கணும்னா அவர் பொண்டாட்டி நான் தான் சம்மதிக்கணும். ஓ, நான் பெத்த பைவலியாச்சாதான் எனக்கு சரிக்கு சமமா போட்டி போடுது. கருப்பு சிங்கம் உன் புருஷனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். இல்ல, அவரை பார்க்க முடியாது, தூங்கிட்டாவ. இங்க பாரு, பார்க்கணும்னு சொன்னது கருப்பு சிங்கம். ஏட்டி கூட்டிய பேசிக்கிட்டு இருக்கால, போன வர சொல்லு. ஏன்டி குட்டி பேசிட்டு இருக்கனா? மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு இங்க என்ன சொல்லிட்டு கேக்க? உன் வீட்டுக்கு விருந்தா சாப்பிட வரல. நாங்க உங்களுக்கு விருந்து வைக்கிறது இல்ல. உன் மாமியார் எதுக்கு அப்படி பேசினாவன்னு இப்ப தெரியுது. அலையாத வீட்டுக்கு விருந்தாளியா போக கூடாது. நான் விருந்துக்கு வரலன்னு தான் சொன்னேன். நான் கூப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். சரி, உன் புருஷனை வர சொல்லு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. நான் பார்க்க கூப்பிடலாமா? உன் மாமனார் பார்க்க நினைக்காரு. ஏன் அவர் புள்ளி அவர் பார்க்க கூடாதோ? பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அம்மையால அப்பாவாதே போ சொல்லுங்க. அவன் பெத்தாம தான் உனக்கு புருஷன் வந்தாங்க. அதான் என் புருஷன் ஆயாச்சுல, தரவண்ண சீக்கிரம் எடுத்த காலி பண்ணுங்க. உங்க ஜான போயில எங்க அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது. ஓ, இப்போ வரவங்களுக்கு போறவங்களுக்கு தான் நீங்க தான் போய் சொல்லுவியா? ஆமா, நான் தானே போய் சொல்லி ஆகணும். எதுக்கு? அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன? கொஞ்சமாவது பயப்படுதலான்னு பாரு. கருப்பு சிங்கம் உன் மாமனார் கொஞ்சமாவது. அப்பா வாங்கப்பா, உள்ள வாங்க. இங்க என்ன நடக்க யாருன்னு நீ கண்காணிக்க மாட்ட? ஒரு பாரத்தோட தானே. என்ன பாச்சு? ஏன் என்னாச்சுது? இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது. சாரிப்பா, என்ன நடக்குதுங்க? என்ன ஆச்சுப்பா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு அசால்ட்டா கட்டிக்கிட்டு இருக்கா? பூட்டினதும் நீ திறக்கவே இல்ல. இந்த பேச்சுல இங்க வேண்டாம். சும்மா இரண்டி, சும்மா இருங்க. இப்போ என்ன? அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன? சும்மா இரண்டி. அப்ப உள்ள வாங்கப்பா. அப்போ இங்க என்ன நடக்குன்னு நீ கண்காணிக்கல. அத்தா ரூமுக்குள்ள இருந்தவன்னு உங்க ஃப்ரெண்ட் தானே இப்போ உங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவ என்ன தெரியுமா தெரியுமான்னு கேட்டா? ஐயோ, எங்க வாடி. அப்பா உள்ள கத்திரிக்கா, எங்க வாடி. சத்த கொட்டாம இருடி. சொல்லுங்கப்பா. நீ பொத்தி உள்ள வச்சுக்கிட்டா மட்டும் அது வாயை குறைக்காத போது. இல்ல, நீ தூங்கல, அதான் தூக்க கலப்புல இருக்கா, வேற ஒண்ணு இல்ல. அப்ப உள்ள வாங்கப்பா, நான் ஏதாவது எடுத்து வர சொல்றேன்ப்பா. எலி குஞ்சு போய் உள்ள. அவன் பக்கத்துல பார்க்கும்போது எலி குஞ்சு மாதிரியே இருக்கு. ஆளுக்காலா இந்த வீட்டுல ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்காம போடுது. புரியல? உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு புரியுதானே நான் கேட்க? அதான் என் ரூமுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தவன்னு தெரியும்ல. பர தெரியுமா தெரியுமான்னு கேட்டா உங்க ரெண்டுத்துக்கு எதுவுமே தெரியல. என்ன யாருக்கு கொடுங்க? நீ பாரு, கடிச்சிரும் பத்துக்க. வாய வச்சு சும்மா இருக்கே. இங்க பாரு, எலி குஞ்சு தூக்கி தோல்ல வச்சுக்கணும். சத்த கட்டாம இரு. அப்பவே கோதல் நின்றுட்டு இருக்காரு. சில்லு போல இருந்துகிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா. சத்தம் கட்டாம அங்கே இரு. கைய உள்ள எலி குஞ்சு. சொல்லுங்கப்பா. எங்கடா அவ சொல்ல விட்டா? சாரிப்பா. ஆளுக்கால கருப்பு சிங்கத்தை மாட்டிட்டு போயிருக்காங்க. ஒருத்தரும் கிழிப்படிய மாட்டாங்களாமா. போதா குறைக்கு அண்ணமா 2 பேரும் என்கிட்ட வெளில சண்டை போட்ட மாதிரி உள்ளுக்குள்ள அந்நுண்ணியமா வந்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க? உனக்கு எதுவும் தெரியாது? இப்ப அந்த பையன் இடக்க மடக்கா பேசுவேன். ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். யாரப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? சாம் அம்மாவும் துரம் அம்மாவும். அண்ணனுங்க என்ன பண்ணானுங்க? அண்ணனுங்க. ஆமா, என் அண்ணனுங்க தான். அண்ணனுங்க தானே? அண்ணனுங்க தானே? ஆமாப்பா. அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணானுங்க உனக்கு தெரியுமா தெரியாதா? அதான் அண்ணனுங்கன்னு சொல்லிட்டானே, தெரியாம எப்படி இருக்கும்? அவளை அமைதியா இருக்க சொல்லு. சாரிப்பா, சின்ன புள்ள தானே, மாசமா இருக்க புள்ளப்பா. அவ அப்படித்தானே இருக்க முடியும். அவ உடம்பு நிலை அப்படிதான் இருக்கும். இத சொல்லி மூட் அவுட் ஆக்குவான். விடாத. அப்ப சேம தொலை என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுப்பா. என்ன பண்ணாங்க? இப்ப மகாதேவன் பக்கம் பக்கமா சொல்லுவாரு பாருங்க. சும்மா இருடி. நாங்க தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம், இல்ல கருப்பு சிங்கம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம்
அந்த மீனா பொண்ணு அதாவது வருங்கால இந்த வீட்டு மருமக வீட்டுக்கு போய் சொத்த வீட்டுக்கு போய் அடிச்சு துவைச்சிருக்கானுங்க. கிங்ஸ்லே அப்போ மாசமா இருக்கா, அவ மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும்லப்பா. அடிச்சு துவைச்சது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனமா ரோட்ல மேய விட்டுருக்கான். அண்ணனுங்களா? ஓ பாசமா வருது. ஆமாமா, அடுத்தவங்க மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. என் அண்ணனுங்க. ஓ அண்ணனுங்க தானே? உங்க பிள்ளைங்கப்பா. எப்ப என் தீர்ப்ப மீறி என்ன அவமதிக்க முடியுமா அங்க போய் மிரட்டி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினானுங்களோ, அப்ப அவங்களுக்கு இப்ப இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம குடும்பத்தை அவங்க பஞ்சாயத்துக்கு வர முடியும்? ஓ பாசத்துல மட்டும் அண்ணன் தம்பி, பஞ்சாயத்துன்னு வரும்போது அவனுங்க யாரோ. மாமா உங்களுக்கு புரியாதுன்னு இல்ல, அவங்க இந்த குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப அவங்க வேற, நாம வேற. அவங்க தனிப்பட்ட மிரட்டவோ சண்டை போடவோ அவங்களுக்கு உரிமை இருக்குது. இப்ப அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. இப்பதான் அண்ணனுங்கன்னு சொன்னா ஆமா ஏன் அண்ணனுங்க ஏன் ரத்தம், ஆனா பிரிஞ்சுட்டோம். இப்ப இந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பிரிஞ்சுட்டவங்களுக்காக அண்ணன் தம்பி இல்லைன்னு ஆகாத. ஆனா அவனுக்கு இப்ப இந்த குடும்பத்துல கிடையாது. இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்களை எப்படிப்பா நம்ம பஞ்சாயத்துல நிறுத்த முடியும்? சரி இந்தா ஓ மனைவி. அப்பா இவ்வளவு நேரம் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. மிரட்டல்னா உங்க வீட்டு மிரட்டல எங்க வீட்டு மிரட்டல் இல்ல, கூட கூட்டாளிகளையும் சேர்த்துட்டு வந்து. ராணிக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவ அந்த அரமனைக்கு போயாச்சு. அதே மாதிரி ஜெபாவும் அது பிரேம் அம்மா பொண்டாட்டி, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் மகிமா, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. நான் மட்டும் தானே வந்தேன். ஆமா மிரட்டுனே. ஏன் புருஷனுக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்தா வந்து வாழ்த்தவ முடியும், திட்டதான் முடியும். கேட்டியா? இது என்ன பழக்கம்? நாளைக்கு இந்த குடும்பத்தை கட்டி காத்த அரசால வேண்டிய ஒரு அரசி நீதி தவறி முறை தவறி பஜாரி மாதிரி நடந்திருக்கா. அப்பதான் தீர்ப்பு கொடுத்திருக்காருல, பரவாயில்ல. இப்பெல்லாம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு கொடுத்தவங்களை பேசுறதுக்கு நமக்கு எந்த உரிமை இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுன? ஏன் நான் உன்ன அரசியலாம் போகலையே, இளவரசியாவும் போகலையே, வருங்கால நீதிபதியாவும் போகலையே. நான் என் புருஷனுக்காக தான் போனேன். சராசரி ஒரு மனைவியா புருஷனுக்கு நீதி கெட்டு போனேன். நான் உங்க மனைவியா மட்டும்தான் போனேன். ஏன் இளவரசியா மட்டும்தான் நான் இருக்கணும்னு எந்த விதியும் எழுதப்படலையே. நான் 3 குழந்தைங்களுக்கு இப்ப தாயி, இந்த வீட்டு மருமக, இப்படி ஏகப்பட்ட ஸ்தானம் எனக்கு இருக்கும் போதே மனைவிங்க ஸ்தானம் மட்டும் எனக்கு இல்லாம போயிருமா என்ன? 3 பிள்ளைக்கு தாயிங்கிற ஸ்தானத்தை தாயின்னு ஒத்துக்கிடுதீங்க. இந்த வீட்டு மருமகாங்கும் போது மருமகாங்க ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து அதை ஒத்துக்கிடுதீங்க. நான் மனைவிங்க ஸ்தானத்தையும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்காங்க? எங்க நான் உங்க பொண்டாட்டியா மட்டும்தான் நான் போனேன். ஏன் புருஷனுக்கு நீதி வேணும்னு போனேன். என்ன முடிவு எடுக்க போற? அவன் மனைவியா வந்து கேட்டேன்னு சொல்றான். யாரா இருந்தாலும் சரி, தீர்ப்பு கொடுத்தவங்களை கேள்வி கேட்கிற உரிமை இல்லைன்னு உனக்கு தெரியாதே. உன் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, யாரு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதே. உன் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட நீ கண்காணிக்காம இருப்ப? நீ நல்ல கணவன் தானே? உன் மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதே. இந்த செயல் நல்ல செயலான்னு நான் கேட்க. இன்னைக்கு பஞ்சாயத்து உன் மனைவி சொன்ன மாதிரி உன் மனைவியாவே அவ வரட்டும். உன் மனைவி பக்கம் இருக்க நியாயத்தை நீ சொல்ல வேண்டிய சொல்லிக்கலாம். சரியான காரணம் சொல்லல, எந்த தண்டனையும் நான் கொடுப்பேன். புள்ளத்தாச்ச பஞ்சாயத்துல நிறுத்த முடியாது. அவ புருஷனுக்காக போய் நின்னு சொல்றான். இதுக்கு மேலே என் மனைவி நான் பஞ்சாயத்துக்கு போட்டுட்டு வர முடியாது. என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அவளுடைய கடவங்க முறையில என்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். பஞ்சாயத்துக்கு நான் வரேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனைவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கண்காணிக்க தவறிட்டனோ என்னமோ. நான் பஞ்சாயத்துக்கு வரேன்ப்பா. ஆனா என் மனைவியை நான் கூட்டிட்டு வர மாட்டேன். கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வரேன்ப்பா. பஞ்சாயத்து தண்டனை எல்லாருக்குமே கடினமா இருக்கணும். கொடுத்துடலாம். பஞ்சாயத்துக்கு எல்லாரும் தாக்கு பிடிப்பில அப்படி இதே ஒற்றுமை, இதே அனுநியம் பஞ்சாயத்துக்கு அப்புறம் இருக்கும். உங்க வேலை முடிஞ்சதுல மாமா. எங்கடா கவின இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க உங்க வேலையை பாருங்க மாமா, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். உனக்கு மீனான் தாண்டா எழுதியிருக்கு, அதை எப்படி மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும் மாமா. அப்போ வேற ஏதாவது பிள்ளைய கூட்ட புரியடா. என்னதான் நாரது வேலை பார்த்தாலும் இனி என்கிட்ட நடக்காது. ஏன் மாமா, அத்தை போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன உடனே கல்யாணமா பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்பவும் சந்தோஷமா இருக்கல? ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை தான் தோணியான்னு கேட்க. குடும்பமே இல்லாத நீங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது இவ்வளவு குடும்பத்தை வச்சிருக்கிற நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் மாமா. பொம்பளை ஒரு விஷயமே கிடையாது மாமா. பெத்த பிள்ளையே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, நீங்க பெத்த பிள்ளையே உங்களுக்கு சொந்தமே கிடையாது. அது கூட உங்க அப்பான்னு கூப்பிட மாட்டேக்கு. நீங்களே சந்தோஷமா உயிரோட சுத்திட்டு இருக்கும் போது எனக்கு என்ன மாமா குறை?
அத்தி புத்தாப்புல ஒரே ஒரு நாலு பொண்டாட்டி கூட வந்திருக்குது. அதுக்கும் ஒரு புள்ள கிடைச்சது. அதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்ல. கெட்டின பொண்டாட்டியும் உயிரோட இல்ல. சரி, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அதுவும் இல்ல. எங்களுக்கு அப்படி இல்ல மாமா. இல்ல, இதெல்லாம் இல்லாத நீங்களே ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஹாப்பியா மத்தவங்க எல்லாம் படாப்படுத்திக்கிட்டு நான் அதை வேலை பார்த்துக்கிட்டு உங்க காலமும் ஹாப்பியா போகலையா? எங்களுக்கு என்ன மாமா குறை? பொண்டாட்டி இருந்தா மட்டும் சந்தோஷமா என்ன? அவன் இல்லாம எங்களை சந்தோஷமா இருக்க முடியும். தேவையில்ல மாமா, பார்த்துக்கலாம். இல்ல, உதாரணத்துக்கு உங்களை சொன்னேன். ஐயோ அப்பா, Dress மாத்துங்க. மாட்டேன், இனிமேல் நான் ட்ரெஸ் போட மாட்டேன். அதான் ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துட்டேன். அப்பா, இதை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும்ப்பா, என்ன நம்புங்க. நீ சின்ன பிள்ளை, உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால பெருசா பண்ண முடியும். அந்த குடும்பமே கிங்ஸ்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுதுல, என் வேலையை நான் காட்டுறேன். நீங்க ட்ரெஸ் போடுங்க. எப்போ இந்த மண்ணுல இனி நான் ஜெயிக்கிறனோ அன்னைக்கு தான் இந்த ட்ரெஸ் நான் போடுவேன். ஒண்ணு வேண்டாம், அந்த கிங்ஸ் தால தொங்கற அன்னைக்கு நான் ட்ரெஸ் போட்டுக்கிடுவேன். அதுக்கான வேலையை நான் பாக்குறேன். கவலைப்படாதீங்கப்பா. உங்களை அவமானப்படுத்தினது என்ன சேர்த்து தானே? நீங்க நிறுவனம் வந்தது நான் வந்த மாதிரி தானே? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிங்ஸ் தானே? அவன் பொண்டாட்டி தானே காரணம். நான் வேலையை காட்டுறேன், பாத்துக்கிட்டே இருங்கப்பா. வெளியில சண்டை போட்ட மாதிரி இருந்தானுங்க, பார்த்தா தம்பிக்கார நம்மள பொறுத்து வந்துட்டானுங்க. மாத்துறேன், எல்லாரையும் மாத்துறேன். எல்லாரும் வாழ்க்கை எப்படி நாசம் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. என்ன சொக்கமாவுல என்னமோ அங்க தெரியுற மாதிரி இருக்கு. எதிரியும் ஒண்ணு சேர்ந்தா பலசாலிய ஓச்சிடலாம். கேள்விப்பட்டேன், சொக்கன ஒண்ணு இல்லாம வெளியில தள்ளிட்டானுங்களா? போதாங்க, உங்களையும் அதே லெவலுக்கு தான் அவனுக்கு தள்ளினானுங்க. ஏமா, இப்பெல்லாம் அவனுகிட்ட மோதுறதுக்கு என்கிட்ட பண போலமும் இல்ல, படை போலமும் இல்ல. நான் இப்ப ஒரு செல்லா காசு இந்த இருக்க பணத்தெல்லாம் கொடுத்து என் உடம்ப தேத்திட்டு வந்திருக்கேன். கை கால் எல்லாம் போச்சுது, எல்லாம் டூப்ளிகேட்டுமா. என் பொண்டாட்டி கூட என்னை விட்டு ஓடி போயிட்டா. காசு இல்லாதவன் கூட எதுக்கு வாழ்ந்துகிட்டுன்னு. இப்போ நான் வெறும் செல்லாத காசுமா, என்னத்த போட்டு என்னத்த. போய் சொல்லாதீங்க, நீங்க ஒரு படையை திரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் சின்ன பிள்ளைலாம் கிடையாது, வருங்கால கலெக்டர். எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு. உங்க பொண்ணு ரேச்சல் கூட உங்க கூட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ காதலிச்சவனதான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதானே அங்கிள்? நீ இப்பவும் தப்பாதமா நினைச்சிட்டு இருக்க. அவனுல மோதுறதுக்கு என்கிட்ட இப்ப எந்த பலமும் இல்ல. சரி, எல்லாரும் என்கிட்ட இருந்தா என்ன, ஆனா அவனுங்களை எதுக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லையா? நீ எதுக்காக என்ன கூட்டு சேர்க்க வந்திருக்கன்னு தெரியுது. எதிரியெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அவனை ஏதாவது ஓச்சிடலான்னு நீ நினைக்க. அது நடக்காத காரியம்னு எனக்கு உறுதியா தெரியுமா? இங்க பாருமா, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு உடலாலும் சரி, பணத்தாலும் சரி, படையாலும் சரி, அவனை ஜெயிக்க முடியாது. போதும், உங்க தயவு தான் எனக்கு தேவை. உங்களை மாதிரி அண்டுகோள் ஆள் தான் எனக்கு தேவை. நீ தப்பா நினைச்சிட்டு வந்துட்ட. கிளம்புமா. நீங்க கூடிய சீக்கிரம் என்ன தேடி வருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். கிளம்புமா. நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே என்ன போட்டு தள்ளிடுவானுங்க. நானே எல்லாத்தையும் வித்து பிறகு இந்த வீட்டை எடுத்துட்டு இப்பதான் கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏதோ எங்க வாழ்க்கையை நாங்க பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் மொபைல் ரேச்சல் வந்துட்டு நீ அது அரை லூசா வந்திருக்கு. அதை வச்சு நான் என்னமா பண்ண? நீ கிளம்புமா. உங்க ரெண்டு பையலோட நீங்க பறி கொடுத்துட்டீங்க. அவனுங்க கண்டதமா கிட்டானுங்க. அதுக்காக நீங்க ஒண்ணும் பண்ணல. பண்ண போய் தான் கை கால் எல்லாமே நாக்குனானுங்க. போதுமா, நீ ஒசு பத்தினதெல்லாம் போதும், கிளம்பு. நிச்சயமா நீங்க என்ன தேடி வருவீங்க. எனக்கு என்னமோ இவ ஜெயிப்பான்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? இல்ல, இவ கரெக்டா எதிரிகள் விடா பார்த்து போறாள். இவ கிட்ட இருக்க வேகம், இவ கிட்ட இருக்க இந்த ஸ்பீடு ஏதாவது ஒண்ணு செய்ய வச்சிரும். மாட்டிக்கிடுவா, ஆனா பெருசா ஏதாவது பண்ணுவா. ஆதரவு கொடுக்கன்னு சொல்லிட்டீங்களா? நாம பண்ண வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. இவளுக்கு ஆதரவு கொடுத்து இவ ஸ்பீடா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல நம்ம கூட்டு சேர முடியுமா? கூட இருந்தே குழி பொறிக்கணும். இவள கருப்புசிங்க கண்ணில் பட வச்சதே நான் தான். சொக்க மகளை பேச சொல்ல வச்சதே நான் தான். இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துருந்துச்சு. இன்னும் நான் எதிர்பார்த்தது மட்டும் நடக்கல. அது நடந்துட்டுனா நான் போட்ட பிளானு கரெக்டா இருக்கும். இவனுக்கிட்டலாம் நேரடியா மோத முடியாது. கூட இருந்தே உறவாடி தான் கெடுக்க முடியும். நிச்சயமா இவ மாட்டுவா, ஆனா இவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
இருக்குன்னு சொல்லிட்டா போதும். ஏதோ ஒட்டுமொத்த அறிவும் தனக்கு தான் இருக்கிற மாதிரி ரொம்ப பிளாத்திக்கிடும். சொல்ல போனா உலகத்துல அதுதான் அடிமுட்டாலா இருக்கும். கொஞ்சம் 4 அறிவு தெரிஞ்சுட்டா போதும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி மிச்சம் இருக்க எதையுமே கத்துக்கிடாது. தற்பெருமை, இந்த பொம்பளை பிள்ளைக்கு தற்பெருமை நிறையவே இருக்கும். அந்த தற்பெருமை தான் அடுத்தவளை எதுவுமே கத்துக்க விடாம பண்ணிரும். இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பாரு, அந்த புள்ளைகிட்ட இருக்கிற அறிவு இந்த தற்பெருமை பேசுற பெருமை பேசுற பீத்தாளி கிட்ட இருக்காது. ஒரு மண்ணு அங்க இருக்காது. ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரியே பண்ணி எல்லாத்தையும் நாசம் ஆக்கிறோம். அப்படித்தான் நீ கலெக்டர் படிக்க போறேன்னு ஒரே ஒரு தற்பெருமை உன் தலையில ஏறி உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கு பாத்தியா? நீ அந்த கிங்ஸ்ன ஜெயிச்சிருவ. உன்னை மாதிரி தான் நானும். ஏன்னா இவனை பார்க்காத வரைக்கும் நானும் உன்ன மாதிரி தான் உலகத்திலே நான் தான் அறிவாளி, நான் தான் திறமசாலி நினைச்சேன். வல்லவனுக்கும் வையகத்துல உண்டுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் மட்டும் ஆரம்பத்திலே அவனை பத்தி தெரிஞ்சிட்டு மோதி இருந்தேன்னு வச்சுக்க, என்கிட்ட இந்த மூளைக்கு அபார திறமைக்கும் அவனை இன்னத்துக்கு ஜெயிச்சுட்டு இந்த மண்ணை ஆட்சி பண்ணியிருப்பேன். இதே தற்பெருமை தான். நீயும் நானும் இந்த கேட்டகரி தான். நீ தோத்துட்டு வழியோட வந்திருக்க, நான் நக்கல் பண்ணி சிரிக்க கூடாதுதான். உனக்கு எனக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல. சொல்ல போனா உன்னை விட பல மடங்கு பாதிக்கப்பட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். ஆனாலும் இந்த மண்ணை விட்டு நான் போகல. அதுக்கு வேற காரணம். நான் இப்ப போனா கூட அது எனக்கு அவமானம். இந்த அலெக்சாண்டரா தோத்ததா சரித்திரத்துல இருக்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மூளையை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், சரி விடு. ஆனா நான் இப்போ கொஞ்சம் மூளையோட இருக்கேன். உனக்கு இப்ப அதுவும் இல்லையே. பார்க்க தானே போறீங்க. நான் இப்பவும் சொல்றேன், கிங்ஸ் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிப்பேன். முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். சத்தியமா அவனை இப்போ இல்ல எப்பவுமே யாராலையும் ஜெயிக்க முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். வாழ்க்கையை இழந்துட்டு போயிடாத. இப்போ ஒண்ணுமே கெட்டு போகல. ஒழுங்கா படிக்க போய் கலெக்டர் ஆகி பொழைக்கிறதுக்கு வழிய பாரு. உன் பாதை சரியா இருக்கு. இப்ப போனா கூட நீ பொழைச்சிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், அந்த கிங்ஸ் நான் ஜெயிக்க முடியாது. நீ கருப்பு சிங்கம் உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கியோ? அவன் புள்ளைய வாழ வைக்கிறதுக்கு தான் எத்தனையோ பண்ணிக்கிட்டு இருக்கான். முட்டாள். பார்க்கலாம் அந்த கருப்பு சிங்கத்தை முட்டாளாக்கி அந்த கிங்ஸ்ன தளத்தொங்க வச்சு அந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் நட்டு வீதியில கொண்டு நிப்பாட்டல நான் மீனவே இல்லை. சரி, செம்புலிங்கய்யா செம்புலிங்கய்யான்னு ஒருத்தர் இந்த மண்ணில் வாழ்ந்தாராம். எனக்கு எதுவும் தேவையில்லை. முட்டாள். இப்படிதான் நானும் சொன்னேன். அதை மட்டும் மோதியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னத்துக்கு ஜெயிச்சிருப்பேன். செம்புலிங்கய்யா செம்புலிங்கய்யான்னு ஒரு மாவீரன் இந்த மண்ணுல வாழ்ந்திருக்காரு. அபார திறமை, அபார வீரன், மாவீர சக்கரவர்த்தி. அவனை ஜெயிக்கிறதுக்கு இந்த மண்ணுல யாருமே பிறக்கல. என்னடா இவனை யாராலையும் ஜெயிக்க முடியலன்னு பல விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்களாம். ஏன்னா அவ்வளோ புத்தி கூர்மை, பேச்சுல நிதானம், நடையில கம்பீரம், வீரத்துல அவருக்கு ஈடு அவர் மட்டும்தான். அவர் மரணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்களாம் அவர் கூட இருந்தது மிகப்பெரிய சக்தின்னு. திரும்பவும் சொல்றேன், அந்த குடும்பத்துக்குன்னே ஒரு சக்தி இருக்குது. அது இப்ப கிங்ஸனுக்குள்ள இருக்குது. அது கருப்பு சிங்கத்துக்கு நல்லாவே தெரியும். வீணா மோதாத. திரும்பவும் சொல்றேன், அவனை ஜெயிக்க முடியாது. அவன் பார்க்க கியூட்டா பப்பியா அழகு போல மன்மத மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்ட. அவன் இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே. அவன் பொண்டாட்டி தாசனை நீ பார்த்திருக்க. அதனாலதான் இவ்வளவு வீரப்பா அவனை நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற. நானும் அப்படித்தாமா பார்த்தேன். என்னடா பொண்டாட்டி இவ்வளவு காதலிக்கிறான், ஒரு பொண்ணை காதலிக்கிறனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைச்சிட்டேன். அந்த காதல் தான் சக்தி. புரியல? அவங்க கூட இருக்கிறது அந்த காதல் தான் சக்தி. ஈஸியை கொண்டுட்டா. முடிஞ்சால பொறுத்தல பாப்போம். செம்புலிங்கய்யா மரணத்துல பல பேருக்கு சந்தேகம். கடைசிதான் கண்டுபிடிச்சாங்க அவர் ஏன் அவ்வளவு சக்தியோட இருந்தாருன்னு. அந்த சக்தி இறந்து போச்சு. சக்தி இறந்த உடனே அவர் சக்தியும் போயிடுச்சு. அப்படி மனைவி மடியிலே உயிரை விட்டுட்டாரு. அதேதான் கிங்ஸனுக்கும். ஈஸியை தொட்டு பாரு பாப்போம். ஈஸியை கொண்டுட்டா நீ அந்த வீட்டை அழிக்கவே வேண்டாம். அவனுக்கு யாருமே உயிரோடு இருக்க மாட்டானுங்க. ஆனா நீ இசை தொட முடியாது. அவளுக்குள்ள இருக்க சக்தி கிங்ஸனுக்குள்ளயும், கிங்ஸனுக்குள்ள இருக்க சக்தி இசைக்குள்ளயும் இருக்கு. ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணே. அவ்வளவு லேசில தொட முடியாது. தொட்டுட்டா தொட முடியாது. தொட்டுட்டா சரி,
கூட நான் நிக்க. இசை தானே கொல்லணும். அந்த குடும்பத்துல இருந்து வெளியில பிரிச்சா கூட போதும். அந்த சக்தி அங்களுக்கு வேலை செய்யாது. உனக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கேன், அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணது. இந்த இசை அந்த வீட்டுல, அதாவது ஒரு வீட்டுல வாழ்ந்தாலாம். அந்த வீட்டுல வாழும் போதெல்லாம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாளாம். எதுக்கு எடுத்தாலும் மயக்கம் போட்டு விழுவாளாம். கோவப்பட்டாலும் மயக்கம் போட்டு விழுவா, கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் மயக்கம் போட்டு விழுவா. இது ஒரு பெரிய வியாதினே அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. மொத கிங்ஸ்ன பாத்திருக்கா. பார்த்து அவனை காதலிக்காத வரைக்கும் அந்த மயக்கம் அவளுக்குள்ளதான் இருந்திருக்கு. என்னைக்கு அவன் காதல அவன் முழுசா ஏத்துக்கிட்டாலோ அன்னையில இருந்து அந்த மயக்கம் அவட்ட போயிருக்கு. இத நான் ஏன் சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? புரியல. அவளுக்கான உடல், அவளுக்கான உசுரை கிங்ஸே. அவன் வந்த உடனே அந்த உடலும் அந்த உயிரும் அவனுக்குள்ள போயிட்டு இப்போ ரெண்டுமா வாழ்றது அவன் தான். அவனுக்குள்ளதான் அவ இருக்கா. இங்க இருக்கிறது வெறும் டம்மி பீஸ். அந்த வீட்லயே பாரு, அவ ரொம்ப டம்மி பீஸ் தான். வீட்ல போய் அவளை போய் பாரு, விளையாட்டு சாமான வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பா. அங்க வெறும் குழந்தை தான் அங்க இருக்கும். அந்த வீட்டு பயல்வெல்லாம் தூக்கி கொஞ்சறானுங்களே, அது உண்மையிலே குழந்தைதான். ஐயோ, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அவ விளையாடுறத நானே பாத்துட்டேன், ஊருக்கே தெரியும். உண்மையிலே அவ குழந்தைதான். அந்த குழந்தை போட்டு தரது எனக்கு பெரிய விஷயம் இல்லையே. அங்கதான் உண்மையிலே ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சு சொல்லுங்க. அவ குழந்தை, அவன் முழிச்சிருக்கிற வரைக்கும் யாரு கிங்ஸின் வெளியில உலாவற நேரம் அவ குழந்தைதான். இந்த ஒண்ணு கிங்ஸினுக்கும் தெரியும். அதனால அவ அண்ணன் தம்பி எல்லாம் தூக்கி சமந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். தலையில வச்சு தூக்கி சமைப்பானுங்க. எப்பேற்பட்ட பூசலுக்கும் கோவம் வரும், இவனுக்கு வராது. என்னதான் இருந்தாலும் கூட போந்த அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் கொஞ்சம் கூட பொறாம வராது. ஆனா இவனுக்கு வராது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அது குழந்தை. எனக்கு புரியவே இல்லை. அதே சில நேரம் வீரமா பேசுவா பாத்திருக்கியா? உன்னை விட நான் புத்திசாலிமா. நானும் ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணாம விட மாட்டேன். என்கிட்ட ஒரு நாள் சவால் விட வந்தா. என்ன நம்பவே முடியல. குழந்தை மாதிரி இந்த பிள்ளைக்குள்ள எப்படிடா இவ்ளோ வீரம் இவ்ளோ அறிவுன்னு. இத அந்த வீட்டு பயிலே பாதி வேற கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நான் அலெக்சாண்ட்ரா. நீ எடுத்தோன்னு பழி வாங்கன்னு நினைக்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா டிப்ஸ் எடுத்துட்டு பழி வாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா, என்கிட்ட வீரமா துணிச்சலா பேசுன அந்த நேரம் கிங்ஸின் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பான்னு அர்த்தம். அப்படின்னா கிங்ஸின் முழிச்சிட்டு இருக்கும் போது நீ ஒரு காலமும் இசைய போட்டு தள்ள முடியாது. அப்படின்னா கிங்ஸின் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா இவ அவளா இருப்பா. அவன் முழிச்சா இவ வெறும் டம்மி தான். அவ உசுறு உடல் எல்லாத்தையும் தனக்குள்ள வாங்கிக்கிடுவான். பொத்தி பொத்தி பாதுகாப்பா. காதல்னு கேள்விப்பட்டிய? இது தெய்வீக காதல். அவன் கண்ண சிறந்து ஒரு அணு கூட தப்பிக்க முடியாது. அவன் நகத்துல ஒரு சின்ன நகைக்கீரல் இருந்தா கூட கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவளுக்கு வலிச்சா அவனுக்கு வலிக்கும். உடலும் உசுரும் அவனுக்குள்ள இருக்கு. நீ அவளை சில தொட முடியாது. அதனால தைரியமா விட்டுருக்கானுங்க வெளியில. அப்படின்னா உடனே கிங்ஸ் ஆளு தூக்கத்துக்கு கொண்டு போய் அவனை போட்டு தள்ளிலான்னு பாக்க. அது நடக்காது. பொண்டாட்டிய பாதுகாக்கணும் முடிவு பண்ணிட்டான். அவன் எப்படிலாம் பாதுகாக்கணும்னு நினைப்பான். அவன் முழிச்சிருக்கும் போது அவன் ஒரு நாளும் கண்ணசர மாட்டான். அப்படியே அவன் கண்ணசரனாலும் அவன் அண்ணன் ஜானு கிட்ட பிள்ளைய கொண்டு ஒப்படைச்சிட்டு அப்பதான் கண்ணசருவான். அப்படின்னா இசை ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பாரு, அவளை வீரப்ப வந்துட்டு நீச்சல் கொத்த வந்து உட்கார்ந்துருக்க. அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பண்ணாத நீ பண்ணிட போற. வேணா உன் மூளை யூஸ் பண்ணி பாரு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? கிங்ஸினும் இசையும் ஒன்னா இருக்கத அவங்க வளர்த்த தாய் பார்த்துட்டாங்க. கிங்ஸினுக்கு அது பிடிக்காது. ஏன்னா கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அது. அவன் உடல் உறவுங்குதே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. அவ்வளவு அந்நுண்ணியமா இருப்பான். அதை இசைய வளர்த்த வளர்ப்பு தாய் பார்த்துட்டாங்க. அப்ப ஆத்திரத்தின் உச்சிக்கு போனான் பாரு. அப்பதான் அந்த குடும்பத்தாளுக்களுக்கே தெரிஞ்சிருக்கு அவன் மனைவியோட சேரும் போது யாரும் பார்க்க கூடாதுன்னு. அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அந்த குடும்பம் தெரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் அந்த வீட்டுல யாருக்குமே தனிப்பட்ட ரூம் கிடையாது. அவனுக்கு மட்டும் தனிப்பட்ட ரூம். இதேதான் செம்புலிங்கையாவுக்கும் நடந்திருக்கு. அவருக்கும் தனிப்பட்ட அறை இருந்திருக்கு. மத்தபடி எந்த சகோதரனுக்கும் அந்த குடும்பத்துல அப்படி இருந்ததில்லை. கிங்ஸினுக்கு மட்டும் தனி அறை உண்டு. அவன் ரூமுக்குள்ள போவதுக்கு அனுமதி கேட்கணும். அப்படி தப்பி தவறி அவன் ஒன்னா இருக்கும் போது நீங்க பாத்துட்டான்னு வச்சுக்க, அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். அவ்வளவு இருக்குதா அதுல? அவனுக்கு இருக்குது. முக்கியமான சொல்ல மறந்துட்டேனே. அந்த நேரத்துல அளவுக்கு அதிகமா மது பழக்கமே இல்லாத அவன் மது அறிஞ்சிருக்கான். அவனால அதை அப்செட் பண்ணிக்க முடியல. தலைக்கு போதை ஏறி போச்சது. சரின்னு அதே பார்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு போயிருக்கான். காலேஜ் படிக்கும் போது இவன் மேல தீவிர காதல் பண்ண ஒருத்தி
இவனால வஞ்சிக்கப்பட்டிருக்கா, பழி வாங்கப்பட்டிருக்கா. இதுதான் சிறந்த நேரம்னு அவ பழி வாங்க அங்க வந்திருக்கா. சரி, பக்கத்துல இருக்க மாதிரி 2 போட்டோ கிட்ட எடுத்து வச்சு அவனை எப்படியாவது அடைஞ்சிடலான்னு அவ முயற்சி பண்ணிருக்கா. அந்த தீவிர மது போதையில கூட அவனால இன்னொருத்தி பக்கத்துல நெருங்க முடியல. இப்ப இதை எதுக்கு உனக்கு சொல்லிருப்பேன்னு உனக்கு புரிஞ்சிருக்குமே. அவங்க 2த்தையும் மரணத்தை தவிர வேற எதாலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். தீவிர மது போதை கிட்டத்தட்ட மரணம் மாதிரி. அதுல கூட இன்னொருத்தி அவன் பக்கத்துல நிக்க கூட முடியல. அலாரி அடிச்சுட்டு ஓடி இருக்கான். அவன் நெருங்க நெருங்க இவன் இசை இசைன்னு கத்தி இருக்கான். இப்பேற்பட்டவன் ஏதாவது பண்ணிருவேன். அவன் ஒவ்வொரு ஸ்டோரியும் கேட்க கேட்க நானே அவனுக்கு தீவிர ரசிக்கிற மாதிரி போகணும்னு எனக்கே தோணுது. இன்னொரு பிறவின்னு இருந்திருந்தா அவன் எனக்கு தம்பியாவே பிறக்கட்டும். ரொம்ப நன்றி. சத்தியமா எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியாது. இனி எப்படி எப்படி யோசிக்கணும்னு எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள். போயிட்டு வா. கோவமா 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 இங்க வாய. கோவமா ஆமாடி, ரொம்ப கோவம். இங்க வாய. வேண்டாம். உசாராயிருவியா? இங்க வாய. சண்டெல்லாம் போடுறப்பளுக்கு நீ இல்ல. செல்ல பொண்டாட்டி. என்ன என்ன எனக்கு ஆடி சண்டை போட்டா அதுவும் கருப்பு சிங்கத்திட்ட போய் சண்டை போட்டிருக்கா. நானே அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேன். நீ தைரியமா போய் சண்டை போட்டிருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்லைன்னா போட்டு வாங்குறீங்களா? அண்ணா முட்டு 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 வேணாம். இல்ல முட்டு 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 முட்டு. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடி? பின்ன உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா? ஏன் எனக்கு ஒண்ணுன்னா நீங்க விட்டுருவீங்க? இப்ப கூட உங்க அப்பா கிட்ட என்ன விட்டு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது என் புருஷனை மட்டும் நான் விட்டு கொடுப்பேனா? சின்ன விஷயம், அதுக்கே என்ன விட்டு கொடுக்கல. அதுவும் நீங்க பயப்படுற மரியாதை கொடுக்கற உங்க அப்பா கிட்ட. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என் புருஷனை விட்டு கொடுக்கணும்? முடியாது. என் புருஷனுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் தங்க பொண்டாட்டி, என் வயிறு பொண்டாட்டி. அப்பா சொல்லும் போது உள்ளக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்தது பாரு. பயமும் இருந்துச்சு, அதை விட ஒரு ஆனந்தம் வந்தது. ஏன் பொண்டாட்டி சண்டை போட்டாலா, அதுவும் எங்க அப்பா கிட்ட அப்படின்னு. ஐயோ, அதை பார்க்காம விட்டுட்டோமேன்னு தோணுச்சு. இருந்தாலும் நீ அப்பா கிட்ட பேசுன தப்பு. ஒன்னும் அப்பா கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்னா நான் ஒன்னும் சொல்லல. ஏன்டி அப்பா கிட்ட சண்டை போட்ட? எதுக்கு அப்பா கிட்ட சண்டை போட்ட? அப்படித்தான் சண்டை போடுவேன். சண்டியற ஒண்ணுவேன். மீசை பிடிச்சு இழுத்துருவேன். நான் பாத்துக்க. கொன்னுடுவேன். நீ மீசை பிடிச்சு இழுக்கலாம். நான் இழுப்பேன். நானும் தான். வேணா. முட்டு 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 முட்டு. ஒண்ணு வேண்டாம். பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அது பாட்டு கேட்டுட்டு போட்டான். என் கூட என் அழகு தேவதை பொண்டாட்டி இருக்கா. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முட்டு 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 முட்டு. போதும். போதாதே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எனக்காக என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணோம்? அது சரி, சாமனும் தோரணும் போய் சண்டை போட்டாங்களா? சண்டை போட்டாங்களாவா? அது ஒரு பெரிய கதை. என்ன சொல்ற? ஆமா, ஜட்டியோட சொக்க ரோடு வழியா சுத்திட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பண்ணது யாரு? சாம் மாமாவும் தோர மாமாவும் விட்டு வைப்பாங்க? என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குற அப்படின்னு உண்டில நாக்கிட்டாங்க. உள்ள பாசமா? இல்ல, இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? 1000 பேர்ல 10,000 அழைக்க கொண்டு விடுடி. என் தம்பி என் பொண்ணு தவிர வேற எவளையும் பார்க்க மாட்டான். வீட்டுல இருக்க வேற யாரையாவது சொல்லியிருந்தா கூட நாங்க ஓரளவுக்காவது நம்பியிருப்போம். பழி போடுறதுக்கு உனக்கு ஆளே கிடைக்கல. அவன் எங்க குல சாமிடி, எங்களை ஆள பிறந்தவன் அப்படின்னு சொல்லிருக்காங்களே. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ராணில இருந்து ஜவால இருந்து மகிமா அப்புறம் அபியம்மா அத்தை எல்லாரும் எல்லாரும் உண்டலன்னு ஆக்கிட்டோம். இப்பதான் இந்த குடும்பத்தோட ஒற்றுமையே தெரிஞ்சது. இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி நான் என்ன கண்டுட்டேன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு விடதான் இது. சும்மா சின்ன சின்ன சண்டைக்கு விட்டு கொடுப்பாங்க, ஆனா விடக்கூடாத இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பாசம். உங்களை யாருமே விட்டு கொடுக்கல. வீட்டுல இருக்க யாருமே உங்களை விட்டு கொடுக்கல. நிஜமா. சாரன் மாமாலாம் அப்பன் நான் கூப்பிடவே மாட்டேன்னு கோவத்துல போயிட்டாரு. அலெக்ஸ் மாமா, நான் இனிமே சட்டை இல்லாம தான்
கஷ்டப்பட்டாங்கல்ல அவங்க போய் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒண்ணு இல்லைன்னு ஆக்கியாச்சு. இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த குடும்பத்தோட ஒற்றுமை. மீனாவும் அவங்க அப்பாவும் நடு வீதியில போய் டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அக்கா விடுவாளா ஐயலு கெட்டி வச்சு தொலிய உரிச்சிட்டா. உங்க அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியல. நிஜமாவா? அபியம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் என் புள்ள. எங்க அக்கா என்ன தெரியுமா சொன்னா? அவன் என் தம்பி. கைய வைடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டாளே. இந்த வீட்ல வாக்கப்படாத மகிமா வரைக்கும் உங்களுக்காகத்தான் நின்னா. என் புருஷன் மேல எல்லாருக்கும் பாசம். எல்லாரும் களத்துல இறங்கும் போது என் புருஷனுக்காக நான் இறங்காம இருந்தா முட்டை முட்டை வேணும். நிஜமாவே சொல்ல பொண்டாட்டி எல்லாம் ஒன்னானதான். நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு செகண்ட் நான் அவமானப்பட்டாலும் நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு போய் எதுக்கு அவமானம் நினைக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். ஒருவேளை நான் ஏதாவது பண்ணிருந்தா உங்க வாயில கூட அப்படி வரக்கூடாது. கொன்னுருவேன். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். உங்களால முடியாது. இதுதான் நீ நம்பிக்கை. இது வரைக்கும் சொன்னதை விட இப்ப சொன்ன பாரு, இதுதான் நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை. உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மட்டும்தான். நான் உனக்கு மட்டும்தான். இந்த கிங்ஸின் பையன் எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அவன் மீசையா இருக்கட்டும், அவன் உள்ளமா இருக்கட்டும், அவன் மார்பா இருக்கட்டும், எல்லாம் எனக்கு தான். எனக்கு மட்டும்தான். எடுத்துக்குவேன். எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். எனக்கு மட்டும்தான். என்ன நல்லா கட்டி பிடிச்சுக்கோங்க. கட்டி பிடிக்காத போறேன். இருக்க கட்டி பிடிச்சுக்கோ. இருக்கதான் கட்டி பிடிக்கணும். ஆயிரம் எனக்கு நிறைய கொடுங்க. ஆசை தீர கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஆசையே தீராது. இதுல ஆசை தீர கொடுக்க போறீங்க. ஆசை தீராதா? எனக்கு அப்படிதான் தோணும். உன்னை எவ்வளவு ரசிச்சாலும் எவ்வளோ ஆசை தீராது. வேணும் 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 வேணும்னு தோணும். ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. I love you. மறுபடியும் சொல்லு. I love you. இல்ல, நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கு. ஏன்? இந்த பார்வை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனக்கும் இன்னைக்கு அப்படிதான் தோணுது. வேணும். நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? எனக்கு என்ன எது இல்லாமல போயிடும். எதுக்கு திடீர்னு இந்த முடிவு? போதும் அவமானப்பட்டதெல்லாம். அவ குழந்தை. அவ குழந்தைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவ சொன்ன வார்த்தை ஐயா புள்ள கிங்ஸனுக்காக தான் இங்க இருந்தேன். இப்பவும் அப்படித்தானே இருக்கா? அவன் இப்பவும் ஒரு வாய் சாப்பிடுதானா ஒன்னால தான் சாப்பிடுதான். அவனை கவனிச்சுக்கிட்டா நீ தானே? அது எனக்கும் தெரியும். வேற என்ன? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் போறேன். ஏன் பிடிக்கல? எல்லாரும் நக்கல் பண்றாங்க. என்ன பண்ணாங்க? ஏன் உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் இங்க இருக்கல. யார் என்ன சொன்னா? மகாதேவன் எது சொன்னா? அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. அவர் எப்படி சொல்லுவாரு? அப்ப என்ன? நான் கிளம்புறேன். நான் போறேன். காரணத்தை சொல்லிட்டு போ. உங்களுக்கு தெரியாது. இங்க பாரு, புது வச்சு பேசின செவுட்ல கொடுத்துருவேன். என்ன சொல்லு? அடிப்பீங்களா? என்ன புது வச்சு பேசிட்டு இருந்தா? நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அது வந்து உங்களையும் என்னையும் உன்னையும் என்னையும் தப்பா பேசுறாங்க. ஓ, அத ஊர்ஜிகப்படுத்துறதுக்கு நீ போய்கிட்டு இருக்க? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வேணா அந்த வீட்டுல வேணா இருக்க. அங்கேயாவது புள்ளையில இருக்கும். தெரியாது, அவனுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கும். இங்க தனியா இருக்கேன்னா மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிக்கிட்டே இருக்கு? அது வந்து ஏன் முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு. உனக்கு நல்ல தமிழ் வரும்ல, ஒழுங்கா பேசு. இது எப்படி என்னால சொல்ல முடியும்? ஏன் சொன்னா என்ன? நீங்க எனக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கு விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட்டாயமா இது மகாதேவன் வேலையா தான் இருக்கும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள போய் வேலையை பார்த்துட்டு தூங்கு போ. இந்த படத்தை கூட எனக்கு மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு. நாம சரியா இருந்தா போதும். மத்தவங்க சொல்லி கலப்பாய்ப்புன்னு அவசியம் இல்ல. நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும். என் மனசுல எதுவும் இல்ல. நீ இந்த வீட்டுல ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். என் பிள்ளைகளுக்கு அம்மா. அதுதான் இந்த பையன் எல்லாரும் என்ன வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறானுங்க. என் முந்தானியே பிடிச்சிட்டு சுத்துறானுங்க. குளிச்சிட்டு வந்தா கூட என் முந்தானில தான் துடைக்கானுங்க.
அப்போ ஏன் சொல்ல மாட்டாங்க? அது உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கிடைச்ச பரிசு. ஒரு சிறந்த தாய், நீ ஒரு சிறந்த பெண்ணு. உன்ன மாதிரி ஒரு சிறந்த பெண் இந்த உலகத்துல இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். தோலுக்கு மேல வளர்ந்த பயிலுவ, இடிதடி பயிலுவ. உன் முந்தானியே சுத்திட்டு எனக்கும் தெரியும். அதிக நேரம் வந்து குளிச்சுட்டு வந்து உன் முந்தானியில தான் துடைக்கானுங்கன்னு எனக்கும் தெரியும். தூக்கம் வந்தா உன் மடியை தேடுறானுங்கன்னு எனக்கும் தெரியும். அம்மா தாயே, நீ சாமிக்கு சரிசமானவா, நீ தெய்வத்துக்கு சரிசமானவம்மா. நீ தாயாகல, ஒருத்தனுக்கு மனைவி ஆகல, குழந்தைய கற்பத்தை சுமக்கல. ஆனா இத்தனை பயல்களும் உன் மடி, உன் முந்தானிய தாய் மடியா, தாயோட சுவாசமா நினைக்கானுங்க. உன் முந்தானியில தாயோட சுவாசம் வருது. அது சும்மா எல்லாரும் முந்தானிலையும் வராது. அங்க ஒரு உண்மையான தாயோட பரிசு இருந்தாதான் அது வரும். உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எத்தனையோ குழந்தைங்க இருக்கு. எல்லா பிள்ளைங்களும் எல்லாருடைய முந்தானியும் பிடிச்சி சுத்தத தாய் யாருன்னு தெரியும். அங்க அந்த தாயோட வாசனை அந்த குழந்தைக்கு தெரியும். நீ என் பிள்ளைங்களுக்கு பாலூட்டல, அவங்கள வளர்க்கல. நீ அவங்களை பார்க்கும் போதே தோளுக்கு மேல வளர்ந்த போயிடுங்க. ஆனா இத்தனையும் உன் முந்தானில அவனுக்கு வளர்ந்தானுங்கன்னா நீ அவனுக்கு தாயா இருந்திருக்க. இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நான் உன்னை தெய்வமா தான் பாக்குறேன். என் பிள்ளைங்களுக்கு என் மனைவியால கொடுக்க முடியாத அத்தனையும் ஒன்னால கிடைச்சது. எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு தாய் இல்லாம போகட்டும்னு நினைக்க மாட்டான். ஆனா அந்த பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன். என் பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாயோட அன்பும் கிடைக்கல, தாய்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த தாய்ப்பாலும் கிடைக்கல. என் வீட்டுல எந்த பயிலுமே தாய்ப்பால் குடிச்சதில்ல. அப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சவன்னா என் பயிர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். என் மூத்த 2 பயிர்களும் பிறந்த உடனே பிறந்த அன்னைக்கு அவகிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டேன். துடிக்க அவகிட்ட இருந்து பிரிச்சு கொண்டுட்டு போனேன். 2 பயிர்களும் தாய்ப்பாலுக்கு கத்துறானுங்க, கதறானுங்க. என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு இன்னும் அந்த கீச்சு குரல். அவ கண்கள்ல வந்தது கண்ணீர் இல்ல, ரத்தம். பிறந்த அன்னைக்கு புள்ளைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு பாருமா, அந்த தாயோட மனசு எவ்வளவு துடிச்சிருக்கோம். அன்னைக்கு என்னால பாரி கொண்டுட்டேன். அவ கண்ணுல இருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டுச்சு. கல்லெஞ்சமா அவகிட்ட இருந்து புள்ளைய தூக்கிட்டு போனேன். அதோட இந்த பாவி விட்டேனா? காதலு, மோகம், ஆசை, எப்படி இவன் நம்ம கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சிருவான்னு தெரிஞ்சோம். அந்த ரத்த கண்ணீருக்கு மறுபடியும் அவ தயாரானா. மறுபடியும் என் கூட சேர்ந்தா 3வது புள்ளைய பெத்த. அவன் பிறக்க அன்னைக்கு நான் பார்க்கவே இல்லை. பிறந்த அன்னைக்கு அவ உயிரை அவளே விட்டா. நீ இந்த பயிலுக்கிட்ட காட்டுற பாசத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ என் பயிலுக்கு அப்போ கிடைக்காத பாசத்தை நான் இப்ப மாதிரி கொடுக்க முடியுதுன்னா எனக்கும் தெரியும். ஒரு ஆணு கூட ஒரு பொண்ணு இருந்தா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லணும்னு. எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லம்மா. யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். என் பிள்ளைங்களுக்கு நீ தாயா இருக்க, அது போதும். எனக்கு அது மட்டும் தான் வேணும். உன்கிட்ட சொல்லுதுக்கு என்ன, நீ அச்சு வார்த்தால என் பொண்டாட்டி மாதிரியே இருந்த. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கூட வேற மாதிரி இல்ல, அப்படியே என் மனைவி இனியா மாதிரி இருந்த. என்னமோ தெரியல, என் கிங்ஸ் உன்னை பார்த்ததுல இருந்து உன் மேல பைத்தியமா இருந்தான். இன்னும் வரைக்கும் அம்மா அம்மான்னு உன் கையில சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன உணர்வோ என்னவோ தெரியல. சத்தியமா சொல்றேன், நீ என் மனைவி மாதிரியே இருக்க. மாதிரிலாம் இல்ல, ஒன்னே மாதிரிதான் இருப்போம். நிஜமாவா? ஏதோ பேர் சொன்னீங்களே, என்ன பேரு? இனியா. எந்த ஊர்ல இருந்தாங்க? பண்ணையூர்ல. பண்ணையூர்னா இந்த பக்கத்து ஊரா? அவளுக்கு எஸ்டேட், மாஞ்சல் எஸ்டேட். அவங்க அப்பா எங்க பண்ணையில வேலை பார்த்தாரு, கணக்கு புள்ளியா இருந்தாரு. அவர் பண்ணையூர்ல வந்து இருந்தாரு. அப்போதான் என் நண்பன் அவளை பார்த்திருக்கான். அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க தோட்டத்தை தங்கி இருந்தாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தா, சின்ன பொண்ணு. பக்கத்துல ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தா. எனக்கும் காதல் வந்தது. நாங்க குழந்தை பெற்றுக்கும் போது எனக்கு வெறும் 19 வயசு தான். அதுல ரொம்ப சின்ன பொண்ணு. வாரிசுக்காக பெற்றுக்கிட்டோம். என் மேல ரொம்ப பாசமா இருப்பா. நான் நாளுக்கு உசுறு. என்னை பார்த்து பயப்படுவா. ஆனா அதை விட அவளுக்கு காதல் அதிகம். பார்த்தோன்னு பயந்து எங்கேயாவது ஒதுங்கி நிப்பா. நான் நார்மலா நான் இப்போ இதை விட கம்பீரமா இருப்பேன். நான் கோவமா இல்ல காதலோட நிக்கிறேன்னு சொன்னா அந்த பயத்தை உதறிட்டு ஓடி வந்து கட்டி அணைப்பா. குட்டியோன்னு இருப்பா. பால் வடிகிற முகம். இப்ப அவ உயிரோட இருந்தானா கரெக்டா உன் வயசு தான் இருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணுதான். என்னை ரொம்ப விரும்பினா. அவ என்கிட்ட விளையாடுவா. ஒரு குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருப்பா. குழந்தை பிறக்கும் போது கூட அவ்வளவு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவ மேல அதிக காதல். அவ கண்ணுல அந்த ரத்த கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறம் அவ மேல உசிரையை வச்சுட்டேன். ஆனா நான் பெரும்பாலும் இங்க இந்தியாவில இருக்க முடியாது. நான் நாடா சுத்திட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என் குடும்பத்தை பார்க்க அப்படி இருந்தது, உச்சத்துல இருந்தது. இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதனால ஒவ்வொரு குழந்தைங்களையா காப்பாற்றணும், இந்த குடும்பத்துல ஒவ்வொரு வம்சத்தையும் காப்பாற்றணும்னு நாடா எல்லாரையும் பிரிச்சு விடுற வேலையில இருந்தேன். எங்க சந்ததி எல்லாம் காட்டுக்கு ஒரு திசையில அவங்கள வாழ வைக்கிற பொறுப்புல இருந்தேன்.
ஒவ்வொருத்தரையும் படுக்க வைக்கிறது அவங்கள ஆளாக்குறதுன்னு நான் அந்த மாதிரி வேலையில போயிட்டேன். கிங்ஸனையும் அலெக்ஸையும் தனித்தனியா பிரிச்சேன். ஆளுக்கு ஒரு திசையில விட்டு வளர்த்தேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜான் நான் பாத்துக்கிறதுன்னு வாங்கிட்டு வந்துட்டான் கிங்ஸ்ன. அதுக்கப்புறம் இந்தியா வந்தேன். அவ மேல எனக்கு கொல்ல காதலே. அவளை ரகசியமாவே பார்ப்பேன். அந்த ரகசியமா பாக்குற நேரம் அப்பா அந்த உலகம் அப்படியே இருந்துடக்கூடாதுன்னு தோணும். அவ்வளோ காதலே, அவ்வளோ அன்பு பரிமாறிக்கிடுவான். என் நன்மை கிட்ட இருந்து நான் மறைச்சது ஒரே ஒரு விஷயம், அது மட்டும்தான். அவனுக்கும் எனக்குன்னு தனிப்பட்ட ரகசியம் எதுவுமே இருக்காது. ஆனா நான் மறைச்சது அது மட்டும்தான். ஏன்னா என் காதல சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாது. ஏன்னா அவன் அதுக்கு சம்மதிக்கல. அதே மீறி எனக்கு அவன் மேல காதலே. ரகசியமா அவளை சந்திக்க போவேன். காதல் பண்ணுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண்ணை பிணைவோம். என் அன்பு அவகிட்ட பரிமாறுவேன். மெய் மறந்து இருப்போம். நான் கனவு கண்டேன். இனி கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து என் மனைவி கூட நான் வாழ போறேன்னு கனவு காண ஆரம்பிச்சேன். அவ்வளவு அழகான வாழ்க்கையை எனக்கு அவ கொடுத்தா. அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சீக்கிரம் உன் பிள்ளைங்களெல்லாம் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துருவேன்னு. 5 வயசுக்குள்ள நான் கூட்டிட்டு வந்துருவேன்னு வாக்கு கொடுத்தேன். பாவம் சின்ன பொண்ணுல நம்புனா முழுசா நம்பி என் தோலை தொங்கிட்டு கிடந்தா. கடைசியில அவளுக்கு கொல்லி வைக்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலமோ. அவன் முகத்தை பாக்குற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. அலெக்ஸ் பையா பாவம். அவன் குளிச்சுட்டு வந்து உன் முந்தானில துடைப்பான். நீ திட்டுவ, மண்டியில கொட்டுவ. அதெல்லாம் நான் பார்த்து அழுதுருக்கேன். உன்னை அப்படி தூரமா நின்று சாமியா பாப்ப கையெடுத்து கொண்டிருக்க. சத்தியமா நான் யார் காலி விழுந்தது கிடையாது. உன் கால விழுந்ததுக்கு எனக்கு தைரியம் பத்தல. நீ என் பிள்ளைங்களை மடியில போட்டு தாளாட்டி தூங்க வைப்ப. தோளுக்கு மேல வளர்ந்த பையனுக்கு சோறு ஊட்டுவ. தூரத்துல அதே இடத்துல உன் கால விழுவேன். அம்மா தாயே என் பிள்ளைங்களுக்கு தாயாவே இருந்துருன்னு. என் பிள்ளைங்களுக்கு தாயா இருந்ததுக்கு என் பிள்ளைங்களுக்கு தாய் பாசத்தை நான் தூக்கி வீசிட்டேன். துரோகம் பண்ணிட்டேன் என் பையனுக்கு. அந்த பாசத்தை உன் முளை கிடைச்ச உடனே உன் காலில நான் விழுந்திருக்கேன். உன்னை நான் எப்படிமா தப்பா பார்ப்பேன்? சாமியா பார்த்த ஒருத்திய, தெய்வமா பார்த்த ஒருத்திய, தாயா பார்த்த ஒருத்திய தப்பா பார்க்க முடியாதுமா. அதனாலதான் எனக்கும் எல்லாமே என் காதுல வரும். எனக்கு தோணாதுமா. அவ யாரு பேசுறதுக்கு? நீ என் சாமிமா, என் பிள்ளைங்களுக்கு தாய். கையெடுத்து கும்பிடுதுமா. பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடாத. நான் போகல. நான் போக மாட்டேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். சார், வேலைக்கு போற இடத்துல 1000 வழியா சுமந்திருக்கேன். வீட்டு வேலை பார்க்கணும், வீட்டு குழந்தைங்களை பார்க்கணும்னு கூட்டிட்டு போவாங்க. அவங்க மனைவி மாதிரி இல்லாத நேரம் என்ன பார்க்குற பார்வை நான் பார்த்துருக்கேன். அத்தனை அடியும் வாங்கினவளுக்கு சார் இந்த பையலுக்கு என் அம்மான்னு சுத்திட்டு வரானுங்க. உங்களையும் என்னாச்சு பேச வச்சா சார் நான் போயிடுவேன். ஒரு பேச்சுக்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருந்தா நான் எங்கேயோ போய் செத்துருக்கலாம். பிரச்சனைகளையே பார்த்தவானா. நான் சும்மா தெரிஞ்சுக்கணும்னு வார்த்தை விட்டேன். சாரி. நீங்க உரிமையோட என்ன அதட்டுவீங்க, பேசுவீங்களா? அதான் கேட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. எதுக்கு? இல்ல உங்க குடும்பத்துக்கு உள்ள கொசரு தானே. என்ன கொசரு? இல்ல இந்த பிள்ளைங்களை சும்மா எதுக்கு சொல்ல போறாங்க, ஒருவேளை இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். இல்ல என்ன முத இப்பெல்லாம் எந்த ஆணும் சொன்னதே இல்ல. தப்புதான் சார். பல ஆண்களை பார்த்து பார்த்து சில நேரம் நம்மள அறியாமலே சில பேர் மேல நமக்கு சந்தேகம் வந்துருது. நாம என்னதான் அவங்க மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் சுத்தி நடக்கத வச்சு பார்த்துட்டு ஒரு துளி சந்தேகம் வந்துட்டு மன்னிச்சிருங்க சார். பரவாயில்லம்மா. இனி நான் சந்தோஷமா அந்த வேலை செய்வேன். வேலை செய்வேன்னு சொல்லாத. என் பிள்ளைங்களுக்கு தாயா இருக்க. அங்க அரமனை என்னதான் இருந்தாலும் அவனுக்கு 3 நேரமும் சாப்பிடுறது இங்கதான், குளிக்க வர்றது இங்கதான், எல்லாமே இங்கதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுல இருந்து நான் வந்தேன். வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்தேன். பின்னாடியே வந்துட்டானுங்க. சரி, கிங்ஸன் சாப்பிடறதுக்கு வருவேன். நான் சமையல் பண்றேன். சரிம்மா. சாரி சார். பரவாயில்ல. உண்மையாவே சாரி. பரவாயில்லம்மா. சரி, நான் சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரிங்க சார். அவங்க மனைவி உயிரோட இருந்திருக்க கூடாதா? ஆனா அந்த இனியாங்க பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. மாஞ்சோல ஹாஸ்டலா எங்கேயோ இடிக்குதே. ஏமா ஏமோ சிக்கன் சொட்ட போடுங்களேன். எனக்கு வெண்ணி போட்டுட்டீங்களா? நினைச்சே இன்னும் வராம இருக்கானுவலேன்னு. எதுக்கு பெட்டி எடுத்து வச்சிருக்கியா? அந்த வீட்டுக்கு வர்றதுக்குதான். ஐயா, என்ன வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அது அப்பா கூட சண்டைல, அது அப்பா போனதுக்கு அப்புறம் வரணும்னு வெளியில நின்னோம். உங்க அப்பா கூட சண்டையா? ஆமா, நாங்க பேச மாட்டோம்ல. இல்ல நீ இன்னும் சாத்த கொஞ்சம் வசதி கட்டல. என்னோட எத்தனை நாள் சொல்லிருக்க? வாங்க இரு, ஒரு நாள் உள்ள போறத ஒளிச்சு வைக்க. அதுக்கப்புறம் நீ எப்படி இப்படி கட்டிட்டாலே நானும் பாக்குறேன். கந்தோவியா இருக்கும்.
ஏமா அப்படி செஞ்சிடாதீங்க. அவன் எப்படி கட்டிருக்கான்னு பாருல. ஏமா எனக்கு நேரம் ஆகுது. இசை வேற சாப்பிட்டு தூங்கணும்னு சொன்னா. எனக்கு சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. எனக்கும் நேரம் ஆகுது. சீக்கிரம் சாப்பிடாதீங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வெந்நி வேணும். சரி இரு நான் போட்டுட்டு வரேன். நானும் நினைச்சேன் என்னடா இவ்வளவு நேரம் இன்னும் வரலையேன்னு. இல்ல சாரோனே என்ன நேத்தியமா இங்க தூங்க வரல. அது வெளியில போயிட்டு. நீ இல்லன்னா நான் தூங்க மாட்டேன்னு தெரியும். ஏம்ல போன நைட்டு ஒரு கண்ணுக்கு எனக்கு தூக்கமே இல்ல. அது என்னமோ உண்மைதாப்பா. உங்க கூட தூங்காம இப்ப நல்லாவே இல்ல. முன்னாடியே புடிச்சுக்கிட்டே தூங்குதாம்ல. அவன் என்னமோ தெரியல. இப்ப அவன் பக்கத்துல பட்டாலும் எனக்கு இப்ப தூக்கமே வருது. சரி இன்னைக்கு எங்கேயும் போயிடாத. ஏமா ஒரு வேலை இருக்குது. சரியா வெளியில போகணும். சரிம்மா சீக்கிரம் சாப்பாடு போடுங்க. எனக்கு வேலை கிடக்கு. வெளியில போறோம். சரி வாங்கல. இல்ல கை கால் கழுவிட்டாங்க. உனக்கு வெண்ணி போட்டு வைக்கேன் வா. சரி அம்மான உரிமையோட கூப்பிடும் போதே இந்த உறவை விட்டுட்டு நான் எங்க போவேன்? தேடி போனாலும் இப்படி ஒரு உறவு கிடைக்குமா? உள்ளத்துல இருந்து அம்மா அம்மானு கூப்பிடுவானுங்க. எம்மா அம்மா நேரம் என்ன யோசிச்சுட்டு இருக்கியா? ஒண்ணுடா யாராவதுமா எம்மா அவ தூங்கிட கூடாது. வாங்க. அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அண்ணன் தான் விட மாட்டானே. அண்ணன் சோறு விட்டுட்டு இருந்தான். சரி சரி வா சாப்பாடு எடுத்து வைக்க வாங்க. இல்ல கையை கரெக்டா அப்ப தெரியல. எம்மோ என்ன இசை போடு பொண்ணு போட்டா தெரியுமா? நீ அப்பா என்ன பேசுன? நான் ஒண்ணுமே பேசலையா? கையில சூடு வச்சிடும் பாத்துக்க ராஸ்க. என் புள்ள கிங்ஸ்ன பாருல. என்னைக்கு அவ அப்பா ஏத்தி பேசுறானே. நீங்க தான் அப்பா ஏத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அலெக்ஸ் வாரமா. இல்ல வேஸ்ட் என்ன கழுத்து வேல. அம்மா தோச்சு போடுதே. சரிமா. எம்மா என்ன பனி ஒண்ணுமே எடுத்து வைக்கல. இல்ல அத துண்டை கட்டிட்டு வா. நான் உள்ள வந்து எடுத்து வைக்கேன் வா. எங்கே போக கூடாதுமா. இங்கதான் இருக்கணும். என் மனைவிக்கு தான் என் பிள்ளைங்களோட வாழதுக்கு நான் கொடுத்து வைக்க விடல. ஆனா நீ அவ ரூபத்துல இருக்க. நீயாவது என் பிள்ளைங்க கூட இருக்கணும். எம்மோ இந்த துண்டு பத்தவே மாட்டேங்குது. பரவாயில்ல இங்க இவனதானே இருக்காங்க வா. ஏய் அவன் சிரிக்கான். இல்ல சும்மா இருங்கலாம்ல. ஐயா அம்மா முட்டை கேட்ட உனக்கு. கிங்ஸ்ன் ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா. அப்பனா நீ சீன் கூட்டு வந்திருக்கல. அவ இல்லாம ஒரு நிமிஷம் எந்திரிட மாட்டேன். ஏம்மா ஒரு அப்புறம் தாங்க. இந்த எம்மா ஏல இவன் எதுக்கு எனக்கு இப்படி கத்திட்டே இருக்கா? இல்ல என்ன வேணும்? இந்த துண்டும் பத்தவே மாட்டேங்குது. இரு அம்மா வரேன். இல்ல அம்மா சேலையில கிடக்கு போது கட்டிட்டு வா நான் வரேன். சரிம்மா. தாய் முந்தானியாலதான் புள்ளைய மூடுவா.